திருத்தணி அருகே அரசு பள்ளியில் சுவர் விழுந்து மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆமாம் மோகித், ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி. ஒரு இடி மாதிரி இறங்குச்சு. வந்ததுலேருந்து ஒரு 3 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டுட்டார். இது சார்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விளக்கத்தையும் சொன்னோம். 2014, 2015 நபார்டு நிதியில் அந்த பள்ளிகள் கட்டப்பட்டது. அந்த பேரப்பட் வால் அது யாரும் பயன்படுத்தக்கூடாத இடத்துல யாரும் போகக்கூடாது என்பதற்காக கட்டுமான பொருட்கள்லாம் அங்கே குவிக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுமான பொருட்கள் 2 நாளுக்கு முன்பாகத்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அது முழுமையாக அதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி அது ஏதோ பாதுகாப்பு இடம் மாதிரி என்று நினைச்சு கொண்டு அந்த பிள்ளைங்க போய் அங்கே உட்காந்து படிக்கும்போது எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்திருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற அஜாக்கிரதையாக யார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்க குற்றம் செய்ததாகத்தான் அதை நான் சொல்றேன். பட் இனியோ இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் என்கொயரி வந்திருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி என்னதான் பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போவதில்லை. ஸோ அவங்க என்னென்ன கோரிக்கைலாம் வைக்கின்றார்களோ அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டு சென்று அதை சரி செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த பையனுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கதாக கூட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக விசிட்டு நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அந்த சகோதரருக்கு என்ன தேவையோ கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்த வேண்டும். முழுமையாக அந்த குடும்பத்திற்கு பக்கபலமாக நாம் இருந்திட வேண்டும் என்பதைத்தான். திருவள்ளூரில் இருக்க மாவட்ட அதிகாரிகள்கிட்டையும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் பேசி நேரத்திலேருந்து நாங்கள் தொடர்ந்து நம்முடைய கலெக்டர் சார் பிரதாப் ஐஏஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அதனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் திருத்தணி சந்திரன் அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசியிருக்கோம். நாங்கள் அங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதையும் முழுமையாக வாங்கியிருக்கணும். பட் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து ஒரு பணிகள் நடக்குது என்று சொன்னாலும் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக நான் பார்க்கின்றோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.